ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொரிச்ச சுவையான உருண்டை குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். வடைக்கு அரைக்கிற மாதிரி மாவு அரைச்சிக்கணும். பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். 2 பச்சை மிளகாய், சோம்பு கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சி உருண்டை உருட்டி எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் இருந்தாவே போதும், நிறைய எண்ணெய் இருக்கணும் அவசியம் இல்லை. நல்லா உருண்டை உருட்டி போட்டு பொரித்து எடுத்துக்கணும். எண்ணெயில் பொரித்து போகிறதுனால பார்த்திங்கன்னா உருண்டை உங்களுக்கு ஆடாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொரித்த உருண்டையை எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு சூடானதும் நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெயே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதில் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் பெரிய தக்காளி 2 கட் பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து திறந்துக்கணும். அப்போ தான் நல்லா வெங்காயம் தக்காளி குழைய வெந்திருக்கும். இப்போ குழம்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அரை கப் புளி தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு நல்லா குழம்பு கொதிக்க விடணும். கொதி வந்ததும் அரை கப் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணும். இந்த உருண்டையை போட்டால் உருண்டை தண்ணியை உறிஞ்சிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும். அப்புறம் உப்பு பதம் பார்த்துக்குங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு கொதித்த உடனே நம்ம பொரித்து வச்சுருந்த உருண்டையை போட்டுக்கலாம். உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு போடணும். இப்போ தான் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா கரண்டியால் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு மூடி போட்டு மூடி 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ தான் தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா உருண்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணியெலாம் உறிஞ்சிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். உருண்டை நல்லா குழம்புல ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வாங்க இதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் ஆவியில் வேக வச்சிங்கன்னா இது மாதிரி சாஃப்டாக வராது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.